ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான டெசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து நல்லா கொதி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். பால் கொதிச்ச உடனே சிம்மில் வச்சுடுங்க. இப்போ இதில் கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து சேர்த்துட்டு அதை நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிட்டு அந்த கரைச்சலை வந்து இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து ஓரளவுக்கு திக்காகணும், ரொம்பவும் திக்காயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆற வைக்கும் போது இது திக்காகும். அதனால ஓரளவுக்கு திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி டேபிள் ஸ்பூன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த பாலை வந்து இப்போ 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுடலாம். பால் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எந்த பழம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு திராட்சை பழம், மாதுளை பழம், மாம்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வாழைப்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி எந்த பழம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு கோல்டாக சர்வ் பண்ணலாம். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெலிஷியஸான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.